இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜக அதிமுக இவர்களில் இறங்கி வந்தது யார், யார் விட்டுக் கொடுப்பார்கள், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். எடப்பாடி மோடி இவங்களை யார் இறங்கி வந்திருக்காங்க? இல்லை, மோடிங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சந்திப்பை நடத்தியது அமித்ஷாங்கிறதுனால எடப்பாடியா பிஜேபியான்னு நம்ம எடுத்துக்கிடலாம், அந்த வார்த்தையை சொல்லலாம். இறங்கி வந்ததுன்னா நான் எடப்பாடி தான் சொல்லுவேன். ஏன்னா பிஜேபி புதுசாக இறங்கி வரலை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனமான பேச்சுக்களால் அதிமுக தொண்டர்கள் காயத்துக்கு உள்ளாகி வேதனைக்கு உள்ளாகி அதை புரிந்து கொண்ட எடப்பாடி டெல்லிக்கு ஒரு 4 பேரை அனுப்பி முன்னாள் அமைச்சர்களை அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடு கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அது கூட்டணிக்கு நல்லதில்லை, அவரை கண்டிச்சு வைங்கன்னா போய் சொல்லிட்டு வர சொன்னார். சொல்லி அனுப்பிட்டு இங்கே வந்த பிறகு ஒரு 4 நாள் காத்திருந்தார். ஒரு ஃபோன் கூட வரல எடப்பாடிக்கு. நாங்கள் அண்ணாமலையை கூப்பிட்டோம், கண்டிச்சிட்டோம், இனிமேல் அவர் அப்படி பேச மாட்டார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூட்டணியே உடைஞ்சிருக்காரு. அப்போ ஒரு வேறு வழி இல்லை, எடப்பாடி தீர்மானம் போட்டு வெளியில் வந்துட்டாங்க. தேர்தல் நெருங்குது. நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வரப்போக இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு வரப்போக இருக்கிறார். சில தரவுகள் அமித்ஷாக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கே கிடைக்குது. 400 நம்ம சவால் விட்டோமே, 400 போகிற மாதிரி தெரியல, 300 தொடுவோமான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்லாம் தெரியும். தமிழ்நாட்டிலையும் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு பிரிந்து போன அதிமுகவை திருப்பி கூட்டில் சேர்க்கறதுக்கு சாமியார் ஒருத்தர் மூலமாக ஏற்பாடு பண்ணாங்க. அப்போவே பிஜேபி இறங்கி வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி புதுசாக அவங்க இறங்கி வந்தாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி இறங்கி வந்துட்டாங்க. எந்த எடப்பாடியை உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த அதிமுகவை உதாசீனப்படுத்தினார்களோ அந்த அதிமுகவை எடப்பாடியை நோக்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் முன்பாகவே வந்துட்டாங்க. ஆனால் எடப்பாடி காலம் குறுகியதாக இருந்ததோ என்னவோ, அல்லது தன்னுடைய அந்த ஆளுமையை நிரூபிக்கணுன்றதுக்காகவோ என்னவோ, ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 2 இஸ்லாமியர்கள் கலந்த மேடையில் ஏறிட்டார். என்ன நம்புங்க, நான் பிஜேபி விட்டு வந்துட்டேன், இது சத்தியம்னு சொன்னார். அந்த சத்தியத்துக்கு அர்த்தம் எல்லாம் போய்ட்டு அது பிரிஞ்சதான்னு அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தார். கூட்டணி போயிடுச்சு. அப்போ பிஜேபி அப்போவே இறங்கி வந்தாங்க. இப்போது இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு எடப்பாடி ஒரு கருத்தை சொன்னார். கூட்டணிக்கு இப்போ என்ன அவசரம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 6 மாதம் போட்டுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி அவசியமே இல்லாத நேரத்தில் இவ்வளோ அவசரம் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இது நிர்பந்திக்கப்பட்ட அழைப்பு, நிர்பந்திக்கப்பட்டு வலியுறுத்தப்பட்டு நடந்த சந்திப்புங்கிற போது எடப்பாடி தான் இறங்கி போனார். இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க, எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமே? ஏன் முடியல? ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது. இப்போ அதையே காமிக்கிறேன். என்னன்னா, இப்போ இரட்டை இலை வழக்கு உயிரோட்டமாக வந்துடுச்சு, தேர்தல் ஆணையத்தின் கைகளில் இருக்குது, விசாரணைக்கு ரெடியாக இருக்குது. சம்மந்தி வீட்டில் ரெய்டு நடந்து விசாரணை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. பேசாத செங்கோட்டையன் ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எடப்பாடியோடு வந்தாலும் சரி, அவரை தள்ளி வச்சுட்டு வாங்கன்னு தினகரன் சொல்றாருன்னா, டெல்லிக்கு போயிட்டு வந்த தினகரன் சொல்றாருன்னா என்னமோ நடக்குதுன்னு இவரும் ஸ்மெல் பண்ணியிருப்பார். பக்கா அரசியல்வாதி எடப்பாடி. இப்படி பல விஷயங்கள் அவரை நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்கலாம்னு நான் பார்க்குறேன். அந்த இயலாமை தான் போனாருக்கிறீங்களா? வேற என்ன ஆளுமையோடு இருந்திருந்தா, ஆமாம் அமித்ஷா பார்க்க போகிறேன் நீங்கள் சொல்லிட்டல சார், அவர் போயிருக்கணும். டெல்லிக்கு போகிறார், ஆனால் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்து யாரையும் பார்க்க வரலன்னு சொன்ன 5வது மணி நேரம் அதே வீட்டுக்குள்ளே போகிறார். பல கார் மாறி போகிறார். உதயநிதியோ ஸ்டாலினோ சொன்ன விஷயம் உண்மையாக இருந்தால் 3 கார் மாறி போகிறார். எதுக்காக இந்த பதுங்கல்? ஆமாம் தமிழ்நாட்டில் அக்கிரமம் நடக்குது, அதை சொல்ல வந்தேன், முடிஞ்சு போச்சா? தமிழ்நாட்டு நலனுக்காக மத்திய அரசு செய்ய வேண்டிய எத்தனையோ இருக்குது, பட்டியல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்கன்னு கேட்க வந்தேன். ஒரு எதிர்கட்சி தலைவராக என்னுடைய கடமை. ஏன் சொல்லலை? ஏன் பதுங்கினீங்க? சந்திப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இதை சொல்கிறார். ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல், அந்த சந்திப்புலேயே அமித்ஷா சொல்கிறார், இந்த முடிவை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை போய் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் வலுவான அரசு அமைந்திருக்கும் மத்தியில் என்றார். அப்போ இதை முன்னாடியே எடுத்தாருன்னா, இப்போ எடுத்த முடிவை முன்னாடி எடுத்திருந்தால், இப்போ எடுத்த முடிவுன்னா திருப்பி கூட்டணிக்கு வந்துட்டீங்க, கூட்டணி உறுதியாயிருக்கு. அதை மட்டும் நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுது. சட்டப்பேரவை தேர்தல் யாருக்கு முக்கியம்? அதிமுகவுக்கா பாஜகவுக்கா? நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் முக்கியம். பிஜேபி இந்த களத்தை இழந்துட வேண்டாம்னு பார்க்குறாங்க. இதில் ஏதாவது நம்ம காரியம் சாதிக்க முடியுமா? ஒரு 4 சீட்டுங்கிற போது 40 சீட் ஆக்க முடியுமா? அவங்க ஆசை. ஒரு கட்சியினுடைய என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு கட்சி 40 ஆக்கினா தான் 40-80 ஆக்க முடியுன்ற அந்த இலக்கை நோக்கி பயணித்தா தப்பு இல்லை. அப்போ ஒரு வலுவான அதிமுக கூட்டணி மட்டுமல்ல, ஒன்றுபட்ட அதிமுகங்கிற புள்ளியை நான் 4-5 மாதம் முன்னாடியே பிஜேபி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு தான் உங்ககிட்டே நான் சொன்னேன். அதனுடைய தொடக்க புள்ளி தான் அது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் இனிமேல் வரும் வாரங்களில் நடக்கும்னு சொன்னேன். 2 விஷயங்கள்ல அவர் உறுதியாக இருந்தார் எடப்பாடி. ஒரு உறுதி காணாமல் போயிடுச்சு. பிஜேபியோடு எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைன்னார். அவரும் சொன்னார், சொல்லி ஜெயக்குமாரையும் சொல்ல வச்சார் அவர்.
நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி கிடையாது, என்னை நம்புங்க. எத்தனை தடவை தாங்க சொல்றது? எடப்பாடி கேட்டார். அந்த உறுதியை உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டாங்களா? அவரே கேட்டார். ஆமா. இப்போ அடுத்த 2வது ஒன்றுபட்ட அதிமுகன்னு அமித்ஷா வலியுறுத்துறார், திரும்ப வலியுறுத்துறார். 2021 சொன்ன வார்த்தை 4 வருஷம் கழிச்சு திரும்ப சொல்லியிருக்கார். எடப்பாடி இப்போதும் கொஞ்சம் பிடிவாதம் காட்டி இருக்கிறதாக தகவல். ஆனால் அந்த உறுதி எவ்வளவு நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிடிவாதம் காட்டும். அவர் நீங்க சொன்ன மாதிரி இறங்கி போனாருன்னா, எடப்பாடி இறங்கி போய் பிஜேபியோடைய நிர்பந்தத்திற்கு உட்பட்டுட்டார் அப்படின்னாவே பிரிந்து போனவர்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராயிட்டாரு அப்படிங்கிற சிக்னல் தானே. அதுதான் அடுத்த உடைதல்னு சொன்னேன் நான். ஒரு விஷயத்துல உடைஞ்சிட்டார், உடைக்கப்பட்டார், அவருடைய உறுதி உடைக்கப்பட்டது. 2வது விஷயத்துலயும் அவர் எவ்வளவு சீக்கிரம் உடைபடுறாரா, இல்ல அவர் திரும்ப உறுதியை காட்டி நீடிச்சாருன்னா மாற்று என்ன செய்யலாங்கிற அல்டர்னேட்டுக்கு தான் செங்கோட்டையன் தெரிந்தும் தெரியாமலும் டெல்லி பயணங்களை மேற்கொள்றாரு நான் பாக்குறேன். 2 விஷயம் சொல்றீங்க. முதல்ல அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியோட போனாருனாவே அந்த அணியில் இருக்கின்ற ஓபிஎஸ் டிடிவி இவர்களை ஏத்துக்கிறத தானே அர்த்தம். இல்ல, அணியில் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு வேல்யூ இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஒன்றுபட்ட அதனுடைய உற்சாகங்கிறது அளவிட முடியாதது. சோர்ந்து கிடக்கிற தொண்டர்களை முதல்ல உற்சாகப்படுத்தும். அந்த உற்சாகப்படுத்தப்பட்ட தொண்டன், உற்சாகம் அடைந்த தொண்டன் தேர்தல் களத்துக்கு தயாராகிற வேகம்னு ஒன்று இருக்குல்ல, அது அசாத்தியமானதா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற வடிவத்திலேயே எடப்பாடியோட உறுதி தொடர்ந்து ஏதோ காரணத்தினால ஒன்றுபட்ட அதிமுக அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப அலைன்ஸ்ல மட்டும் இருப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், உறுதியா சொல்றேன், அதிமுக தொண்டர்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. இப்ப என்ன அவசியம் வச்சுன்னு பிஜேபி போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னு தான் அவன் கேட்பான். ஆனால் உடைச்ச கட்சி இன்னைக்கு ஒன்று சேர்க்குன்ற ஒரு சமாதானம் நடந்துச்சுன்னா அவன் ஆறுதல் அடைஞ்சு வேலை செய்வானே தவிர எதுவுமே நடக்காம ஒரு போய் பிஜேபி கூட்டணி வச்சா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சுமைதான். அது எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் நான் சொல்லுவேன். கட்சியுடைய அலுவலகத்தை அடிச்சு உடைச்சவர்கிட்ட என்னங்க கூட்டணி? அவர் இது அப்படி அவர் உடைக்க வர்ற போது அங்கே இருந்த 8 மாவட்ட செயலர்கள் யார்? இடதுசாரி மாவட்ட செயலர்களா, இல்ல பிஜேபியினுடைய மாவட்ட செயலர்களா, இல்ல திமுக மாவட்ட செயலர்களா? எதற்காக 8 மாவட்ட செயலர்கள் அங்கே காத்திருந்தார்கள்? அதெல்லாம் பேசலாம். இன்னொன்று சொல்லட்டுமா சார்? நான் பல தடவை சொல்லிட்டேன், அரசியலில் யாருக்குமே வெக்கம் கிடையாது. கடந்த காலங்களில் பேசினா யார் மூஞ்சில முழிக்கவும் முடியாது, ஒரு மேடையை பகிர்ந்துக்கவும் முடியாது. அது தோழமையில் இருந்தாலும் சரி, எதிரணியில் இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, கடந்த காலங்களை திரும்பி பார்த்தா கன்றாவியாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டிட்டு தான் இன்றைக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. திமுக கூட்டணியில் மட்டும் என்ன வாழுது? எத்தனை முரண்பாடு! இடபிள்யூஎஸ்ல எத்தனை முரண்பாடு! மார்க்சிஸ்டுக்கு ஒரு கருத்து, காங்கிரஸுக்கு ஒரு கருத்து, திமுகவுக்கு ஒரு கருத்து. சொல்லுங்க, விடுதலை புலிகள் விஷயத்துல காங்கிரஸுடைய பார்வை என்ன, திமுகவுடைய பார்வை என்ன? இலங்கை தமிழர்கள் விஷயத்திலேயே சொல்றேன் நான், 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து. மதிமுகங்கிற இயக்கம் உருவானதுக்கு என்ன காரணம்? அதை நினைச்சு பார்த்தா அறிவாலயத்து பக்கம் காராது அந்த பக்கம் போகுமா வைகோக்காரு? சரி, ஸ்டாலின் இன்னும் அந்த நம்மளை எதிர்த்துக்கிட்டு போனாருன்னு ஒரு கோபத்தை இன்னைக்கு காமிச்சாருன்னா வைகோ அறிவாலய வாசல்ல கால் வைக்க முடியுமா? சகல அதிகாரத்தோடு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அந்த மனநிலையிலே இருந்தாருன்னா பரவாயில்ல. அன்னைக்கு அண்ணா அந்த முடிவு எடுத்தாரு, சூழல் இன்னைக்கு நம்ம கிட்ட வராரு. அந்த ஏத்துக்கிற பெருந்தன்மை இருந்துச்சுல்ல, மறக்கிற பெருந்தன்மை இருந்ததில்ல. எடப்பாடி மறந்தாதான் அது நடத்த முடியும். எல்லாரும் மறந்தா ஆகணும். எடப்பாடியை பத்தி ஓபிஎஸ் வைக்காத விமர்சனமா? எந்த தியாகத்துக்கும் தயார்னு சமாதானத்துக்கு அல்லது ஒரு ஒற்றுமைக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு தினகரன் சொல்றாரு. இந்த தினகரன் எடப்பாடி மேல வைக்காத விமர்சனமா? இந்த தினகரனை பார்த்து எடப்பாடி வைக்காத விமர்சனமா? எல்லாரும் எல்லாம் தான் பேசுனாங்க. எதையும் பேசினா அரசியலே இங்க நடக்காது, ஒரு நாள் கூட நகராது. டெல்லி போயிட்டு வந்த பிறகு ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்றது ஒரு உத்தியா இல்ல உறுதியா? அது உறுதின்னு நான் நினைக்கிறேன். அந்த உறுதி எத்தனை நாளைக்குன்னு தெரிஞ்சுக்க காத்திருக்கேன். உறுதினே நினைக்கிறீங்களா? நம்புறேன். அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரிஞ்சுக்க காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளவு சீக்கிரம் உடைச்சிருமா? அது தெரியல. நம்ம யாரும் சர்டிபிகேட் பண்றதுக்கு. நான் ஒண்ணு என்னன்னா ஐஎஸ்ஐ முத்திரையை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இந்த உறுதி மிக உறுதியானது என்னட்டானா இந்த கம்பி மாதிரி டிஎம்டி கம்பிகள் உடையாது முறுக்காதுன்ற மாதிரி அந்த சர்டிபிகேட்டை நான் கொடுக்க வரல. ஒரு பத்திரிகையாளரா ஒருத்தருடைய செயல்பாட்டை கவனிக்கிறோம். இது அவ்வளவு தூரம் தாங்காதுன்னு ஒரு யூகம் பண்றோம். நான் இதெல்லாம் மனசில் வச்சா 2 மாதம் முன்னாடி சொன்னேன், நீங்கள் பாருங்கள் எந்த நோக்கி போகுதுன்னு. அதே மாதிரி பிஜேபி தன்னுடைய காய் நகர்த்தல்களை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு காய் நகர்த்தி இருக்கு, இன்னொரு காயை நகர்த்துதா இல்லை அது வேற மாதிரி காயை பயன்படுத்துதா, எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போமே. சரி, உறுதி எத்தனை நாளைக்கு? நீங்கள் உறுதியோடு இருப்பது என்பது எடப்பாடி இன்னும் உடைந்து போகக்கூடிய சூழலை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அது அந்த தனிநபரை தான் பாதிக்கும்னு பார்க்குறேன். கட்சி ஒன்றுபடுதுன்னா தொண்டர்கள் உற்சாகம். நான் தொண்டர்கள் தான் பேசுவேன். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி தனிநபர்கள் பேரை நான் சொல்லவே மாட்டேன். உடைந்த கட்சி ஒன்று சேரணும்னா எந்த தொண்டனும் அதை ரசிப்பான், உற்சாகப்படுவான். அதை நோக்கி எது நடந்தாலும் அவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். எடப்பாடி உடைஞ்சாலும் பரவாயில்ல. எடப்பாடி உடையிறதுங்கிறது சார் அது தனி மனித மனநிலையை நம்ம பேசுகிறோம், சரிதானா? இவர் செஞ்ச காரியங்களால எத்தனை இதயங்கள் நொறுங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்க. துரோகம் செய்தார் ஓபிஎஸ்ங்கிற, என்ன துரோகம் செஞ்சார்னு ஒன்று சொல்லுங்க. குவாரி வாங்கினாரா? கேபி முனுசாமி மாதிரி திமுக கிட்ட பேரம் பேசி
ஒரு குவாரியை வாங்கினாரா துரைமுருகன் கிட்ட பேசி அந்த துரைமுருகனை நியாயப்படுத்த வச்சு அப்ளிகேஷன் யாருமே போடலை, கேபி முனுசாமி மட்டும்தான் போட்டார், அவர் தான் அதிக விலை கோட் பண்ணார், இப்படியெல்லாம் சொல்ல வச்சார் ஓபிஎஸ். நான் ஓபிஎஸ்க்கு வக்காலத்து வாங்கலை, எல்லாரும் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. துரோகங்கிறது எங்கே வந்துச்சு? ஒரு தனி மனித கோபதாபங்கள். தொண்டன் இதை பற்றி கவலையே பட மாட்டான். சசிகலாவை போய்ச்சாரா தேர்ந்தெடுத்தாலும் அவன் ரசிப்பான், கவனம் மௌனமாக போவான், கடந்து போவான். சசிகலாவை அந்த பொறுப்புல இருந்து நீக்கினாலும் அவன் பெருசாக கொடிபிடிக்க மாட்டான். இரட்டை பதவிகளை உருவாக்குனாலும் ஒன்றும் கவலைப்பட மாட்டான். அதை ஒழிச்சுட்டு திருப்பி போய்ச்சாளரானாலும் அதை கவலைப்பட மாட்டான். அந்த இடத்துக்கு ஓபிஎஸ்ஸா எடப்பாடியா கவலைப்பட மாட்டான். கட்சி நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ நடக்குது இந்த மனநிலை இருப்பான். ஆனால் அந்த கட்சி அந்த மாற்றங்களுக்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்திச்சுன்னா அவன் தாங்க மாட்டான். அதை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். நாடாளுமன்றத்தை அதை நிரூபிச்சிச்சு. ஓபிஎஸ் உள்ள வருது, டிடிவி உள்ள வருது, இதெல்லாம் எடப்பாடி கீழே போகிறதுக்கான இல்லை, அது கீழே மேலன்னு இல்லை. இப்பவும் கூட சார் சரி வாங்க வர சொல்லுங்க பேசுவோம். எனக்கு இது கிட்டத்தட்ட கடைசி தேர்தல், ஆக்டிவான தேர்தல். பல பேருக்கு இந்த தேர்தல் கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அதை ஆக்டிவான அரசியல்னு நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை, வாங்கப்பா வண்டி எடு, தமிழ்நாட்டை ஒரு சுற்றி வருவோன்னு சொல்கிற இளம் வயது அல்ல ஸ்டாலினுக்கோ ஓபிஎஸ்ஸுக்கோ எடப்பாடிக்கோ அந்த வயது கிடையாது. ஸோ எப்பா இந்த ஒரு தேர்தல் பொதுச்செயலராக நானே இருந்துக்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருந்துக்கிறேன், ஏன் சொல்லக்கூடாது? அதை சொல்ல மறுக்கிறது எது? இந்த பிடிவாதம் கட்சி அழிவு பாதைக்கு கொண்டுட்டு போகுதுங்கிற அந்த உணர்வு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்துருச்சு, அடிமட்ட தொண்டனுக்கும் வந்துடுச்சு. அதனாலதான் இரண்டாம் கட்ட தலைவர் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? வந்ததுனால தானே சார் 6 பேர் போய் அவர் வீட்டில் பார்த்தாங்க. அண்ணே சரியில்லைண்ணே, கட்சி காணாம போகுதுன்னு எதுக்காக போய் பார்த்தாங்க? எங்களை முதலமைச்சர் வேட்பாளராக்குங்கண்ணா, எங்களை பொதுச்செயலராக்கண்ணா போய் கேட்டாங்க. இல்லை, நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமானால் ஒன்று சேரணும். நாங்கள் இறங்கலையே. அதைத்தான் சொன்னேன், இறங்கலை. இப்பயே இறங்கி போறாரு. இதே மாதிரி தான் பிஜேபியோட இறங்கலை, இன்னைக்கு இறங்கி போனார். அதுபோல் இந்த விஷயத்துலையும் மாற்றிக்கிறார். இது அவருடைய ரைட்டு. ஒரு சுய கௌரவம் பாதிக்கப்படும். என்னடா நம்ம இவ்வளோ உறுதியாக இருந்த மாதிரி காமிச்சிட்டோமே, இன்னைக்கு ஒத்துக்கிட்டு கீழே போகிறாங்க, இதான் ஆகணும். அவர் கண்ணீராசிங்கிறாங்க, ஏரில் சனி வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் சங்கடங்கள் வரதான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அரசியலில் எல்லாமே சாத்தியம்தான் சார், பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தானா? பிஜேபி அவரை ஏற்றுக்கொள்ளுமா? மாற்று ஒரு அவரை முதலமைச்சர் என்ன வேணாலும் காய் நகர்த்துகள் பிஜேபி செய்யட்டும். அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமைங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அதிமுகவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒட்டுமொத்தமாக அவங்க முடிவெடுத்துட முடியாது. இதே எடப்பாடி ஒற்றுமைக்கு நான் தயார், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், பிஜேபி அதை தாண்டி உள்ள வர முடியாது. அதிமுக விவகாரங்களில் தலையிட வைக்கிறதே எடப்பாடி தான், அவருடைய பிடிவாதம் தான். புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல. நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குற அந்த வாய்ப்பு இன்னைக்கு எடப்பாடிக்கு இல்லாமல் போயிடுச்சே. அப்போ எல்லாருமே தான் டெல்லிக்கு போகிறாங்க. செங்கோட்டையும் டெல்லிக்கு போனார். ஆமாம், எதனால? நீங்கள் உட்காந்து பேசிட்டு அடுத்தவனுக்கு என்ன சார் வேலை? குறைஞ்சபட்சம் இந்த அரசியல் அறிவு இல்லைங்கிறனால தான் துடிச்சு போயிருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள். நான் சொல்லட்டுமா? அமித்ஷாவை சந்திச்சு எல்லாரும் போஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த போஸ்ட் கொடுத்த 6 பேரில் குறைஞ்சது 3 பேருக்கு எடப்பாடியுடைய நடவடிக்கைகள் உடன்பாடு கிடையாது. எந்த நடவடிக்கையிலையும் அண்ணன் தப்பு பண்றாருன்னு தனியா சொல்ற துணிச்சல் அவங்களுக்கு இல்ல. ஒரு நல்லது நடக்கும்னு அவங்க வெயிட் பண்றாங்க. அந்த படத்தில் இருப்பவர்களில் 3 பேர் அப்படிங்கிறீங்க. அதனால பேர் சொல்ல முடியுமா? எதுக்கு அதெல்லாம் வேண்டாம், கருத்துக்கள் எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம அது ஒரு நோக்கம் கிடையாது. ஒருத்தரை காயப்படுத்துறதோ அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்துறதோ நம்ம நோக்கம் இல்லை. அது அசிங்கம் கூட சொல்ல மாட்டேன், அவங்களுடைய உணர்வு. அதே சிவி சண்முகம், அந்த போட்டோல இருந்த சிவி சண்முகம் வேலுமணி தானே சந்திக்க போனாங்க. 6 பேர்ல அந்த 2 பேர் இருக்காங்களே, அது ஒண்ணு ஊரறிஞ்ச ரகசியம் தானே அது. நான் சொல்ல புரியுதுல, அந்த உணர்வை மட்டும் ரீட் பண்ணணுங்கிற நான் அங்கே போய் நின்றுட்டனாலேயே பிஜேபியோட சந்தோஷமா. இந்த அதிமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியதற்கு முதற் காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான். ரகசியமாலாம் சொல்லல, செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி பப்ளிக்கா சொன்னவர் சிவி சண்முகம். இன்னைக்கு அமித்ஷா கொடுத்த அந்த போகா நல்லா இருந்துச்சுன்னு 2வது தடவை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நக்கல் பண்ணல, சூழல் மாறுது சார். சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே மனமாற்றம் எடப்பாடிக்கும் வராதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் நான். செங்கோட்டையன் ஏன் போகணும்? ஏதோ ஒரு உள்ள அதிர்ச்சி. ஒருவேளை ஒரு பிடிவாதம் இருந்தானா எடப்பாடியை நகர்த்தி விட்டு செங்கோட்டையனை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு சில களத்தை தயார்படுத்துறாங்களோன்னு தோணுது. அது என்ன எனக்கு தெரியாது, எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கற்பனை பண்றதுக்குலாம் நம்ம ஆள் இல்லை. நான் ஒரு எல்லை தாண்டி யூகம் பண்ணவும் மாட்டேன். பேசாத செங்கோட்டையன் பேசுறத கவனிக்கணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வச்சு என்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்துவாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அவர் பாடம் கத்துக்கணும் இப்போ? ஏன்னா ஒற்றுமையை இதுவரைக்கும் எங்க 2 தோல்வியை சந்திச்ச பிறகு ஒற்றுமைங்கிற வார்த்தையவே ரசிக்க மாட்டீங்க, அதை பத்தி பேசக்கூட மாட்டீங்களே. அப்போ நாங்க யாருன்னு காட்டுறோம்னு காட்டலாம் இல்லையா? அதுவும் பிளவு தான் வழிவகுக்கும். இல்ல, அது எந்த அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ எதுக்காக ஒரு பயந்துகிட்டு போய் சரண்டர் ஆனார்? ஏதோ வழக்கு இருக்கு, சரி ரெட்டலை நம்மளால இழந்துடக்கூடாது, ஒரு நல்ல எண்ணமும் கூட இருக்கலாம். தன் மகனோ தன் சம்பந்தியோ பாதிக்கப்படாதுங்கிற சுயநலம் கலந்த ஒரு விவகாரமும் அது உள்ள ஒளிஞ்சிருக்கலாம், நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனால் ஊரறிஞ்ச ரகசியம் தான் ரெய்டு நடந்தது. அதில் இவர் வரைக்கும் போவாங்கிறது பிஜேபியோட கேரக்டரை புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ 1ல் உடஞ்சிட்டாரு, 1ல் மடங்கிட்டார், சரண்டர் ஆயிட்டார். இன்னொன்று ஆக மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஆகிறத டைம் எடுப்பாரா?
இல்லை அதெல்லாம் நம்ம எங்கே சார் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம், நடக்க விமர்சனம் பண்ணுவோம், அவ்வளோதான். அவர் முதல்ல போய் பார்த்துட்டு வர்றாரு. நீங்கள் சொன்ன மாதிரி மூத்த தலைவர்களும் போய் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் செங்கோட்டையன் போறாரு அப்படின்னா கட்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறாரோ அப்படிங்கிற இல்லை, அந்த புள்ளிக்கு நான் வரேன். ஒருவேளை செங்கோட்டையனை வச்சு இவரை நகர்த்திட்டு இவரை வைக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா? அது நகர்த்தப்பட்ட எடப்பாடி ஒருவேளை நகர்த்தினால் நகர்த்தப்பட்ட எடப்பாடி என்ன பண்றாரு பார்க்கணும். அப்போ அவர் ஒரு அணியாக செயல்பட மாட்டாரா? வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஏதோ ஒரு பயம் இருக்கும் தான் பிஜேபியோட பேச்சை கட்டு போய் சரண்டர் ஆகிறார். அந்த பயம் தொடர்ந்தால் எடப்பாடி மௌனம் காப்பார். இல்லை அந்த அளவுக்கு நம்ம விட வேண்டான்ட்டு இப்பவே கூட சரி ஒற்றுமைக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு கூட இறங்கி போகலாம். என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். செங்கோட்டையன் போறாரு அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு பலமா ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, வெளியே வராத ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கிறது தானே. கருத்து பிளவு எப்பயோ ஆரம்பிச்சிடுச்சே, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. கருத்து பிளவு வந்து அண்ணன் போற திசை சரியில்லை, அவசரப்பட்டுட்டோமோ எடப்பாடி நம்ம தேர்ந்தெடுத்ததுங்கிற அளவுக்குலாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வெளியே சொல்ற தைரியம் இல்லை. ஏன்னா கட்சி நலனுக்காக சொல்றது கூட அவர் ஏற்றுக்க மாட்டார். இவர் எடுக்கிற ஒரு முடிவு திமுக சாதகமா போகுதுன்னு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆபத்தான கருத்து. என்ன ஓட்டம் அது? அது எடப்பாடிக்கு நல்லதில்லை, அதிமுகவுக்கு நல்லதில்லை. ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து தலைவர் எடுக்கிற ஒரு முடிவும் எதிரணிக்கு பலம் சேர்க்குதுன்னு சந்தேகம் வந்துட்டா உங்கள் மீதான மரியாதை போறது மட்டும், விசுவாசம் போறது இயல்பு, உங்கள் மீதான மரியாதையே போயிடுது. அந்த இடத்துக்கான மாண்பையே நீங்கள் இழக்கிறீங்கன்னு இந்த ஆபத்தை முதல்ல எடப்பாடி உணரணும். ஆனால் செங்கோட்டையன் போறோம்னா செங்கோட்டையனை பொதுச் செயலராக்குவது இல்லை முதலமைச்சர் வேட்பாளராக்குவது, இந்த முடிவுகள் எல்லாம் பிஜேபி எடுக்குமா எடுக்காதுன்னு சொல்ல முடியல. ஏதோ பிஜேபி வர பொதுச் செயலராக்குற ஏதோ ஒரு கெசட்ல ஒரு ஜீவோ போடுற வேலை இல்லை. பொதுக்குழு கூட்ட வைக்கணும், அதுக்கு என்ன அதான் சொன்ன மொடாலிட்டி என்னான்னு நமக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நடந்த பிறகு அதை விவாதிக்கும். இந்த அசைவுகள் எல்லாமே அந்த மாதிரி அதிமுகவின் தலைமையை மாற்றுவதற்கான முயற்சியில் பிஜேபி இருக்கிறதோ விரும்புகிறதோ என்ற எண்ணத்தை கொடுக்குது. மிக நிச்சயமா நான் அதை தொடர்ந்து சொல்றேன். எடப்பாடி தன்னை மாத்திக்கலைன்னா அவருக்கு பாடம் புகட்டப்படும். பாடம் புகட்ட பிஜேபி தயாராயிடுச்சு. நான் 3 மாசம் முன்னாடியே சொன்னேன் சார். அதிமுக பிஜேபி தான் டிசைட் பண்ணதா? ஆமா, அதுக்கு இடம் கொடுத்தது எடப்பாடி தான். அவருடைய பிடிவாதம் தான். இந்த கட்சி நல்லா இருந்தா பிஜேபிக்கு இங்க என்ன சார் வேலை? இந்த கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தானா அன்னைக்கு ஓபிஎஸ் அன்னைக்கு உள்ள பூந்து நீ தர்ம யுத்தம் நடத்துன்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்களா? நீங்க ஓடுறீங்க குருமூர்த்தி கிட்ட, நான் என்ன பண்ணட்டும், போய் தர்ம யுத்தம் உட்காருனாரு, கட்சியை உடைச்சாங்க. நீங்க இடம் கொடுக்கவும் தான் அடுத்த ஆள் உள்ள நுழைகிறாங்க. இது ஓபிஎஸ்க்கும் பொருந்தும், எடப்பாடிக்கும் பொருந்தும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை பிரிந்தவர்கள்லாம் ஒன்று கூடி பாஜக அணியாக இருந்தா வெல்வதற்கான சூழ்நிலை இருக்குமா? முதல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் வரும், நம்மளால வீழ்த்த முடியுங்கிறது வரும். ஒன்றுபட்ட அதிமுக வந்துட்டாலே களம் கொஞ்சம் மாறும் சார். நீங்க அவ்வளவு குறைச்சி எடை போடாதீங்க. அந்த சூழலை இவர் வரவிட மாட்டாரு. அப்ப திமுகவோட இவர் டைப் ஆயிட்டாருன்ற சந்தேகம் அதிமுக வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி மேல. அதைத்தான் சொன்னேன், ஆபத்தான சந்தேகம்னு சொன்னேன். ஒரு தலைவன் சந்திக்க கூடாத சந்தேக நிழல். அந்த நிழல்ல எந்த தலைவனும் ஒதுங்கக்கூடாது. ஆனால் எடப்பாடி அதில் இளைப்பாறுகிறார். ஆபத்தானது அது, புரியுதுங்களா? ஒன்றுபட்ட அதிமுக திமுகவுக்கு ஒரு சவால் கொடுக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், அதை நான் நடத்த விடமாட்டேன்னு ஒரு தலைவர் சொல்றேன்னா அவர் தலைவரா? அப்போ உங்க நோக்கம் என்ன? திமுகவுக்கு உதவுவது. இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க 2ஆம் கட்ட தலைவர்கள். அதனாலதான் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொன்னார், அதை கவனிச்சிக்கலான்னு தெரியல. அவராக ஒதுங்கி கொண்டால் மரியாதையா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். கௌரவமா இருக்கணும், இல்லாட்டி மரியாதை கேட்டுரும். அதுதான் அது. என்ன மாதிரி அந்த அவமதிப்போடு அவர் வெளியேறுவதா, இல்ல கௌரவமா வெளியேறதா, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதா, தானாக புரிந்து கொள்வதா, புரிந்து கொள்ளப்பட்டால் அது என்ன அவமானத்தை சந்திக்க நேரும்? இவ்வளவு விஷயம் அந்த வார்த்தையில ஒளிஞ்சிருச்சு. 2 வார்த்தை தான். அவர் மரியாதை அவரே வெளியிட வேண்டும், இல்லாவிட்டால் மரியாதை கேட்டுரும் அப்படின்ற வார்த்தையை சொல்றேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் நீங்க புகுத்தி பார்க்கலாம் சார், நாமளா சொல்லக்கூடாது, நடந்த பிறகு பார்க்கலாம். அவர் சொல்றதன் மூலமாக அதிமுகவில் ஒரு மாற்றம் வரும். எடப்பாடி அந்த மாற்றத்தால் எடப்பாடி தன் நிலைமையை இழக்கக்கூடுங்கிறதா ரீட் பண்ணணும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பிரிந்தவர்களை ஒன்று சேர விடாவிட்டால் எடப்பாடி தலைமை பொறுப்பு எடப்பார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றார். ஆமா, இதுல என்ன ரகசியம் இருக்கு? செங்கோட்டையன் எதுக்காக சார் கூப்பிட்டு பேசணும் பிஜேபி? வெளிப்படையா இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லாத செங்கோட்டையன், எனக்கு எடப்பாடியின் தலைமை மேல நம்பிக்கை இல்லைன்னு இதுவரைக்கும் சொல்லாத செங்கோட்டையனை எதுக்காக ரகசியமாகவும் வெளியில தெரிஞ்சும் இத்தனை இடம் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? நீங்க அதிமுக பல ஆண்டுகளாக தொடர்ந்து பாக்குறீங்க. செங்கோட்டை இந்த மாதிரியான ஒரு ரிவோல்ட் பண்றதுக்கான ஒரு ஆளுமையா? ஏன்னா ரிவோல்ட் பண்ற அளவுக்கான மனநிலை உள்ளவர் அல்ல. இன்னொன்னு, அவருடைய எந்த செயல்பாடும் இன்னொரு பிளவுக்கு வழிவகுக்குன்னா அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டார். இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவருக்கு ஒரு தியரி சொல்லப்பட்டிருந்தால் அதுக்கு அவர் ஒத்துழைப்பாரோன்னு தோணுது எனக்கு. நல்லா இருக்கணும்னா பிரிஞ்சவங்களை சேர்த்து ஒன்று சேர்க்கறது தான். எடப்பாடியை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வாங்கன்னு பிஜேபி ஒரு வார்த்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கும்ல. கட்சி நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒன்று சேரணும் தானே அவர் பார்க்குறாரு. இன்னொன்று சொல்லட்டுமா, ஏதோ நடந்து செங்கோட்டையின பொதுச்செயலாளர் ஆக்குறாங்கன்னு வச்சுப்போம், கடைசி வரைக்கும் நான் தான் பொதுச்செயலாளர் வார்த்தை
நான் பார்த்த செங்கோட்டையனை சொல்றேன், அவர் வாயிலேருந்து வரவே வராது. நான் டைம் பீயிங் இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் நல்ல விதமா எடுத்து முடிவெடுங்கன்னு தான் சொல்லுவார். அந்த மனநிலை கொண்டவர் தான் செங்கோட்டையன். பதவிகளை தேடி ஓடுபவர் அல்ல. ஆனா இப்போ ஒற்றுமைக்காக பாடுபடுறாரு. அந்த ஒரு கேர்டேக்கரா நான் இருக்கிறேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிற மனநிலை உள்ளவர் தான். கட்சி நலனுக்காக என்ன சொல்றேன். ஆனா பொதுச் செயலாளர் டைனமிசம் காக்கியவர் எடப்பாடி தானே. எப்படி தொடர் தோல்விகளை சந்திச்சா டைனமிசத்தை எப்படி காமிச்சா? கொஞ்சம் வந்துட்டு போறீங்களான்னு கேட்டா ஓடி போறாரு. இதுதான் டைனமிக்ஸா? சொல்லுங்க சார். இப்படி ஒரு டைனமிக்ஸ் எந்த கட்சிக்கு தேவையில்லை சார். அது என்ன, அதனால என்ன பலன் அதிமுகவுக்கு சொல்லுங்க. அந்த உறுதி அவரால் காட்ட முடிஞ்சதா? அவர் நான் நக்கல் பண்ணல. இன்னைக்கு பிஜேபி சர்வ பலத்தோடு இருக்குது. அந்த பிஜேபி தான் உங்களை அடையாளப்படுத்திச்சு. 4 ஆண்டு கால முதலமைச்சராக தொடர செய்தது அந்த பிஜேபி தான். அந்த பயத்துல தான் அவர் ஓடி போறாரு. சும்மா ஒன்னவர் ஓடி போகல. என்னவெல்லாம் நடந்திருக்கும் நமக்கு தெரியாம திரைமறைவுல 4 ஆண்டுகள். சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சு செயல்பட வேண்டிய கவர்னரை செயல்பட விடாம தடுத்து பதவியை பாதுகாத்து அவர் முதலமைச்சர் தொடர செய்தது பிஜேபி. எடப்பாடியுடைய ஆளுமை அல்ல. ஒருவேளை அந்த நன்றியும் ஒரு காரணமா இருக்கலாம் ஓடோடி போனதுக்கு. முக்கியமாக நீங்க இந்த பேட்டியோட தொடக்கத்திலேயே பாஜக அதிமுக கூட்டணி வந்து வரும் போலதான் தெரிகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏற்கனவே உறுதியாயிட்ட மாதிரி தெரியுது. அண்ணாமலை சொல்றாரு, இல்லை பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் தலைமை பொறுப்பில் இருப்பது சந்தேகம் இருக்க மாட்டேன்னு இண்டிகேட் பண்ணிட்டாரு. அப்ப சொன்னது நீங்க சொல்றது நாடாளுமன்ற. இப்ப என்ன சொல்றாரு? நான் கட்சி நலன் தான் எனக்கு முக்கியம், நான் ஒரு தடையா இருக்க மாட்டேன், தலைமையில சொல்லிட்டு வந்துட்டேன், ஒரு தொண்டனாக கூட நான் தொடர தயார். அது நான் தலைவராக தொடர்வதுதான் எடப்பாடியினுடைய இந்த கூட்டணி வருகையை தடுக்குமானால் அதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன், நான் உதவிக்கிறேன்னு அர்த்தம். ஒண்ணு, எப்ப நீ இருக்கிறத எடப்பாடி விரும்பல, உன்னை மாத்திடலான்னு முடிவு போறேன்னு அமித்ஷா சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் தொண்டனா இருக்க தயார்னு சொல்றாரு. அடுத்து வரப்போற தலைவர் எப்படி செயல்படணும்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை அவரே கிளப்பிட்டார். அவ்வளவுதான். ஆனா முக்கியமாக அண்ணாமலை தான் திமுக விட அதிக அளவுக்கு திமுகவை விமர்சித்தவர், ஒரு எதிர்கட்சியாக இருந்தவர், பாஜக வளர வழிவகுத்தவர். இதெல்லாம் அதிமுகவுக்காக பிஜேபி இல்ல அப்படி நடக்கும் நம்ம சொல்லல. ஒன்னும் புரிய வைக்கப்படல. எடப்பாடி கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணலாம், ஒரு 3 மாசம் அவர் இருக்க விடுறோம், நீங்க பாருங்க அப்பவும் ஏதாவது துடுக்குத்தனா பண்ணாலும் அப்புறம் மாத்திக்கலாம் கூட ஒரு காட்சி நடக்கலாம் இல்லையா? நமக்கு தெரியாது இல்ல. அண்ணாமலை அந்த வார்த்தைகளை சொல்லி, அண்ணா நான் சொல்றதை புரியுதானா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கங்கன்னாங்கிறார். நான் தொண்டனாக தொடரவும் தயார்னு சொல்லிட்டேன், அதோட அர்த்தம் புரியுதான்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். என்ன சார் அதுக்கு அர்த்தம்? தலைவர் பேர்லேருந்து இறங்க தயார்னு அவரே சொல்றாரு. என்ன பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லதான் தொண்டனா தொடருவேன், கட்சியை விட்டு ஓடி போயிட மாட்டேன், காய் வேட்டியை கட்டிட்டு காசிக்கு போயிட மாட்டேன், இங்கதான் இருப்பேங்கிறாரு. என் கொள்கையில நான் உறுதியா இருப்பேங்கிறார். திமுகவை எதிர்க்கிறதும் ஒரு கொள்கை தான் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லையா? ஸோ அப்படிதான் நம்ம ரீட் பண்ணணும். ஆனா அதிமுகவோடு அணி அமைத்தால் ராஜினாமா செய்வேன் அப்ப சொன்னாரு. அது உள் அரங்கத்துல சொன்னது. எந்த அரசியல்வாதிகிட்ட சார் அந்த நேர்மையெல்லாம் இருக்கு? இன்னொன்று சொல்லட்டுமா? அது சுயமரியாதை என்று நீங்கள் நினைத்தால் அந்த சுயமரியாதையுள்ள அண்ணாமலை பிஜேபியில் ஒரு நாள் கூட தொடரக்கூடாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி அமைந்தால் இந்த கட்சியில் நான் தொடர மாட்டேன்னு சொல்றதுதான் நிஜமான சுயமரியாதை. ஆனா எந்த அரசியல்வாதியும் நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க. அண்ணாமலை கிட்ட மட்டும் எதிர்பார்க்க கூடாது. பிஜேபியோட எதிர்பார்ப்பேன் எல்லாம் ஒண்ணு சேருங்க, கூட்டணி அமைங்க. அதுவா இல்ல நாங்க கடந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட உங்க அளவுக்கே அதிமுக அளவுக்கே இடங்களை வாக்கு வங்கியை வாங்கிட்டோம், நீங்க 22 நாங்க 18 சம தொகுதிகளை போட்டி போடணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஆசையா இருக்கலாம். அவங்க வாங்கினது 11.4 தான். அது வெறும் பிஜேபி மட்டும் வாங்கினது அல்ல. அங்கே தினகரன், ஓபிஎஸ் உட்பட பல பேர் அதில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்த்து வாங்கினதான் 11.4, 18 அல்ல. அது 2 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்சி கூட்டணியில் வாங்கினது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 11% வாங்கிட்டனால எங்களுக்கு அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எங்களுக்கு கொடுங்கன்னுலாம் கேட்க முடியாது. ஆனால் ஒரு 100 தொகுதியை கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் அமித்ஷா சொல்லலாம். போன சட்டமன்ற தேர்தலே அவர் அந்த வார்த்தையை தான் சொன்னார். 21லேயே ஒரு 30 தொகுதி எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம், தினகரனை நாங்கள் பார்த்துக்கிறோம்லாம் சில ஆப்ஷனை சொன்னார். அது மாதிரி இப்போ அந்த எண்ணிக்கை கூடி இருக்கும், சரிதானா? ஆனால் அது எடுபடாதுங்கிற நான் கூட்டணியில் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு அணியிலிருந்து சந்திச்சாலும் அது ஒன்றுபட்ட அதிமுக தான் ஒரு வடிவத்தில். ஆனால் கட்சியே ஒன்னாயிட்டு செஞ்சுட்டா அதனுடைய உற்சாகம் வேறேன்னு நான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியா அந்த நூலிலை வேறுபாட்டை, அர்த்தமுள்ள வேறுபாட்டை நான் தொடர்ந்து சொல்லுவேன். கட்சி ஒன்னாயிட்டா அதனுடைய பலம் வேற. இன்னும் கூட சரியா இல்லப்பா அதனால அவர் ஏற்றுக்க மாட்டான்னு அந்த சந்தேக நிழலோடையே அந்த கூட்டணி தொடரும். ஒரு பிரச்சார மேடையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்டிஏ கூட்டணி, அதில் எடப்பாடி இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்கிறார், தினகரன் எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க. அப்படியா? அண்ணன் டிடிவி தினகரனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் அல்லது குக்கர் சின்னத்தில் வாக்களிங்கன்னு எடப்பாடி கேட்குற காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசு வந்து அவர் கேட்பாரா? அண்ணன் எடப்பாடிக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிங்கள், எடப்பாடிக்கு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுவாரா தினகரன்? பண்ணுனா அது எவ்வளோ ஆக்வர்டாக இருக்கும்.
ஆனால் கட்சி ஒன்றாயிடுச்சு, இவர் இந்த பொறுப்பில் இருக்கிறார், தினகரன் அந்த பொறுப்பில் இருக்கிறார், ஓபிஎஸ் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு 6 மாதம் அது ஒரு 4 தடவை தமிழ்நாட்டு ரவுண்ட் அடித்த பிறகு அந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒன்றா வராங்கிற சந்தோஷத்தோட அதிமுக தொண்டை வேலை செய்வான். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த கெமிஸ்ட்ரிக்கு இருக்கிற மரியாதையை உணர்ந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஆமா, ஜனவரி மாதம் கூட்டணி பற்றி பேசினா போதும். கூட்டணி அப்போ பேசலாம். ஆனால் இந்த ஒன்றுபட்ட அதிமுக வார்த்தைக்கு ஓராண்டு தேவைப்படும். அதுக்கு தான் நான் கேட்குறேன். அப்போ கூட பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒன்றுபட்ட அதிமுக இப்பொழுதே உருவானால் தான் அடுத்த தேர்தலை பலமாக சந்திக்க முடியுங்கிறதுக்காகத்தான் பிஜேபி ஒரு வருஷம் முன்னாலேயே இந்த ஏற்பாட்டை, இந்த மெக்கானிசத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா. நிச்சயமா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இப்போ சொன்னால் அது எப்படி எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. மார்ச் 30 அவங்க முதல்ல வச்சிருந்த இலக்கு பிப்ரவரி கடைசி வரைக்கும், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிடலான்னாங்க. அப்புறம் ஒரு தகவல் வந்து இல்லை மார்ச் 31 வரைக்கும் போகிறங்கன்னு சில தகவல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஃபோனை டேப் பண்ணிங்கன்னா, இடைமறிச்சு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 31 வரைக்கும் போகிறங்க சிலது நடக்கும். கரெக்டாக அந்த மார்ச் 31 சில நடந்துச்சா? அரசியல் களத்தையே கொஞ்சம் ஆடச் செய்கிற அளவுக்கான சந்திப்பு. ஏதோ போனார், சரண்டர் ஆனார், நக்கலாக நம்ம பேசலாம். அது சாதாரண காய் நகர்த்தல் அல்ல, அரசியல் நகர்வு அல்ல, கவனிக்க தகுந்த நகர்வு. திமுக கொஞ்சம் பயத்தோடு அணுக வேண்டிய நகர்வு அது. புரியுதுங்களா? ரொம்ப பயப்பட்டு தான் ஆகணும் சார். நாளைக்கு ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி அப்படி சேர்ந்துடுச்சுன்னா அதனுடைய வேல்யூ வேற. அவ்வளோ சுலபம் இல்லை திமுக ஜெயிக்கிறது. அப்படி நம்ம நடந்துட்டா நான் சொல்றேன், சரிதானா? அப்போ அந்த வேறுபட்ட அதிமுக சேர்த்து சொல்றீங்க. ஆமா, இந்த வடிவத்திலே போனா 2 கட்சிக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டானே. அதிமுக தொண்டனே அதை ரசிக்க மாட்டான்னு சொல்லிட்டானே. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால இந்த ஒரு வருஷத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம பண்ணிடணும், அவரை வர வச்சு முதல்ல மனதளவில் அவர் தயார்படுத்தணும். தயாராகிறாரா இல்லையா அப்படின்றது தான் செங்கோட்டையன் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிப்பிட்ட லட்சுமணன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.